போதைப் பொருள் விஷயத்தில் திமுக வாயை மூடிக்கொண்டு இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக இதை பத்தி பேசாம வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில பொறுப்பில் இருக்காரு. அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்க எல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமா அங்க ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புறாரு. இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டார். இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவா நிறுத்திடலாம். ஆனா டிஜிபி ஏன் போட்டோ எடுத்தன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன் போட்டோ எடுத்தேன்? நீங்க எக்ஸ்பிளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க போட்டோ எடுத்தீங்க. டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்க? ரெண்டாவது பேச்சுக்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க, வந்து நிப்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, போட்டோ எடுத்தவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. தப்பா சரியா? அடுத்ததுங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணாரு? இரண்டாவது கேள்வி. ஜேஎஸ்எம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார்? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்ல. ஒரு திமுக RS பாரதி இதெல்லாம் பேச மாட்டார். ஆனா இன்னைக்கு டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாருன்னு? இல்ல என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்றாங்க. இது டிஜிபி பேசுற பேச்சாங்கன்னா? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக, அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க? முதலமைச்சர் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு டிஜிபி வந்து உட்கார்ந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமா போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.